நம்ம இப்போ செவ்வாழை தோட்டத்துக்கு தாங்க வந்திருக்கோம். செவ்வாழையோட தண்டும் கொலையும் பார்த்தீங்கன்னா சிகப்பு நிறத்தில் இருக்கும். இதோட இந்த நிறம் தான் மற்ற வாழை ரகங்கள்ல இருந்து இதை வேறுபடுத்தி காமிக்குது. செவ்வாழை ஈனினதுக்கு அப்புறமா பூ முறிச்சு விட்டுட்டு ஒரு வாழைக்குமே சருகு கட்டுவாங்க. சருகு கட்டுறதுனா வேற ஒன்றும் இல்லைங்க. வாழைப்பட்டை காஞ்சதுக்கு அப்புறம் அதை அறுத்துட்டு ஒரு 10-15 பட்டையை வச்சு கத்தை மாதிரி கட்டுவாங்க. அதுக்கப்புறமா ஒரு மரத்துல இருக்கிற தார் மேலேயும் இந்த மாதிரி கத்தையை வச்சு வெயில் படாத மாதிரி நல்லா சுத்தி பரப்பி விட்டு அதுக்கப்புறம் ஒரு கயிறை வச்சு கட்டுவாங்க. இது கொஞ்சம் கஷ்டமான வேலை தாங்க. ஏன்னா ஒரு மரத்துக்குமே ஏணி வச்சு ஏறணும். நம்ம எதுக்காக இந்த மாதிரி பண்றோம்னா, செவ்வாழையை பொறுத்த வரைக்கும் வெயில் பட்டாவே அதோட நிறம் மங்கி போயிருங்க. அது மட்டும் இல்லாமல் வாழைத்தாரில் தண்டு பகுதி இருக்குது இல்லையா, அதை கொனைன்னு சொல்லுவாங்க. இந்த கொனையில் அதிகமாக வெயில் பட்டாலுமே தார் கந்தி போயிருங்க. இதனால் தேக்கம் வராது, தாரோட குவாலிட்டி கம்மியாயிரும். நம்மளோட ஊரில் பார்த்திங்கன்னா எப்பவுமே வெயில் ஜாஸ்தியாக இருக்கும், அதனால சருகு கட்டுறோம். வெயில் கம்மியாக இருக்கிற பகுதிகளில் சருகு கட்ட தேவையில்லைங்க.